தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 1/4/2017 சனிக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் காலை 8:23 வரை, பிறகு ரோகிணி நட்சத்திரம். இன்றைக்கு எல்லோருமே புது கணக்கு போடுகின்ற நாள் என்று நாட்காட்டியிலே குறிப்பிட்டிருக்கும். ஏப்ரல் 1ஆம் தேதி என்றால் எல்லோருமே புது கணக்கு போடுவார்கள். ஆனால் இன்றைக்கு கரிநாள். சிலர் சொல்வார்கள், இன்றைக்கு கரிநாளாக இருந்தாலும் நாங்கள் பார்ப்பதில்லை, ஏப்ரல் 1 என்றாலே நாங்கள் புது கணக்கு போடுவோம் என்பார்கள். நல்ல நேரம் பார்த்து போடலாம். இருந்தாலும் கூட இந்த மாதத்திலே இன்னும் சில நாட்களிலே மிக மிக நல்ல நேரம் எது என்று பார்த்து நல்ல நேரம் பார்த்தும் நாம் போடலாம். நல்ல தெய்வ சன்னதிகளில் உங்களுடைய ஜாதகத்துக்கேற்ற தெய்வ சன்னதிகளில் நீங்கள் போடுவது நல்லது. அப்படி போட்டால் தொழிலிலே மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, மணமேடை அமைப்பது ஒரு தத்துவார்த்த ரீதியாக நமது தமிழர்கள் அமைத்தார்கள். கல்யாணம் ஆகுது, கல்யாணத்துக்குன்னு மணமேடை வச்சுருக்கோம். சில பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த மண்டபத்தை பிடிச்சி செய்கிறாங்க. அப்படி மண்டபத்தை பிடிச்சி செய்கிற போது அந்த மணமேடையில் சில மாற்றங்கள் நாகரிகம் கருதி வச்சுருக்காங்க. பொதுவாக தத்துவார்த்த ரீதியாகவே மணமேடை அமைத்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் கல்யாண அழைப்பு கூட அழைப்புதல் அடிக்கிற பொழுது அழைப்புக்கு மேலே ஏதாவது ஒரு தேவாரம், திருவாசகம், ஏதாவது ஒரு நல்ல பாடல் போட வேண்டும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்குது. அதை ரொம்ப பேர் செட்டிநாட்டு பகுதியிலெல்லாம் போடுகிறார்கள். சிலர் என்ன பண்ணுறாங்க, கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல், ஒருத்தர் 60ஆம் ஆண்டு மணிவிழா நடக்குதுன்னு வச்சுங்க, 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாது வளர்க, பாராண்ட மன்னர் புகழ் போலே பல்லாண்டு காலம் வாழ்க, கவியரசு கண்ணதாசன் அந்த அட்டையிலையோ அல்லது மேலே இருக்கக்கூடிய கவர்லையோ போடுவாங்க. பொதுவாக மணிவிழா அழைப்புன்னு எடுத்துக்கிட்டால் மக்கள் பெற்றோருக்கு செஞ்சு வைக்கிறது மணிவிழா, மணவிழா தனக்கே நடக்கிறது. அப்படி பிள்ளைகள் எல்லாம் பெற்றோருக்கு செஞ்சு வைக்கிற விழாங்கிறதுனால அதுக்கு மேலே ஒரு 4 வரி பாடல் இருக்கும். நலந்திகளும் எங்கள் பிதா நல்லறுபது ஆண்டு மனம், இளங்குதல் கண்டு இன்புறவே இனிதழைக்கும் பத்திரிகை அப்படின்னு அந்த காலத்தில் போடுவாங்க. இப்போ அதை தமிழாக்கம் செய்தெல்லாம் சில பேர் கவிதை போடுகின்றார்கள். இப்படி போடுகின்ற பொழுது கல்யாண அழைப்புன்னு எடுத்துங்க, அதில் இன்னாருக்கு இன்னார்னு போட்டு அவருடைய திருமணம் நிச்சயிக்கப்பட்டுன்னு எழுதக்கூடாது. பட்டுன்னா பட்டு போதல் அர்த்தம். நிச்சயிக்க பெற்று இந்த மண்டபத்தில் நடைபெறுவதால் அல்லது எங்கள் இல்லத்தில் நடைபெறுவதால் அல்லது பெண் வீட்டில் நடைபெறுவதால் தாங்கள் சுற்றம் சூழ வந்திருந்து வாழ்த்து சிறப்பிக்க வேண்டுகிறோம்னு முடிக்கணும். அதே நேரம் ஒரு பெண்ணுக்கு பேர் உத்தேசமாக அந்த பெண்ணுக்கு செல்வின்னு இருக்குது, பையனுக்கு சுப்புன்னு இருக்குது. செல்விக்கும் சுப்புவிற்கும் அப்படின்னு போட்டால் இந்த விற்கும்னா விற்கும்னு வரும். விற்குதல்னு அர்த்தம். இப்போ மீனான்னு பேர் இருந்தால் மீனா விற்கும் அப்படின்னு போடுறாப்புல வரும். விற்கும் என்றால் விற்றல்னு அர்த்தம். ஆகையினாலே எப்படி போடணும், மணமகள் மணமகன் திருநிறை செல்வன் திருநிறை செல்வின்னு போட்டுட்டு இவர்களது ஆகியோரது திருமணம் என்று போட வேண்டும். இப்படி திருமண அளிப்பதிலே கூட ஒரு தத்துவத்தை பயித்து வைத்தார்கள் நம் தமிழர்கள். அதே போல் மணமேடையிலே அக்கினி சாட்சியாக நடக்கணுமா. அரசாணிக்கால்னு ஒன்று முன்னாடி நட்டு வைப்பாங்க. அந்த இடத்துல நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் எல்லாம் ஒன்று சேருது. அக்கினி சாட்சியாக நடப்பதனாலே தான் அக்கினி சாட்சிக்கு அங்கே அக்கினி இருக்கும். அதுக்கு முன்னாலே அரசன் ஆணையிட்ட ஒரு கால், அரசன் தான் வரணுமா. இப்போல்லாம் அந்த ஏரியாவில் உள்ள அந்த விஏஓ அல்லது எம்எல்ஏ அப்படி அவர்கள் முன்னிலையில் தான் அதை நடத்தணுமா. நடத்த முடியாது என்பதற்காகத்தான் அவர்கள் சார்பாக ஒரு ஊன்றுகோலாக ஒரு கிழுவை கம்பு வைப்பார்கள். அதற்கு பேர் அரசாணிக்கால் என்று சொல்வார்கள். அரசன் ஆணைப்படி நடக்கின்ற கால் என்று சொல்லி அர்த்தம். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் அரசாணிக்கால் முன்னாலே நடுவது வழக்கம். அதற்கு பின்னாலே குபேரனுடைய சம்பத்து நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அதில் நவதானியத்தை வைப்பார்கள், திருவிளக்கு ஏற்றி வைப்பார்கள். அங்கே கோமம் வளர்த்து கிழுவை கம்பு எதற்காக நடுவது என்றால் வேகமாக வளருவது கிழுவை. ஆகினாலே வாழ்க்கையில் வளர்ச்சி வேகமாக இருக்க வேண்டும், பிள்ளைகள் வேகமாக பிறக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அதை வைப்பார்கள். திருமகள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஜோதி 3 முறை வலம் வரச் சொல்வார்கள். தாலி கட்டி முடித்த பின்னாலே பெண்ணும் மாப்பிள்ளையும் கைகோர்த்து கொண்டு ஒருவரை ஒருவர் ஒரு துணி மாதிரி வைத்து அதில் கையை கட்டி இருப்பார்கள். 3 முறை வலம் வர வேண்டும். காரணம், ஆலயத்தை 3 முறை வலம் வருகின்றோம். அதே போல் இங்கேயும் நாம் 3 முறை வலம் வந்து அக்கினி சாட்சியாக திருமணம் செய்வதாக அதற்கு அர்த்தம். அற்றதை தூவி அல்லது மலர் தூவி நாம் வாழ்த்த வேண்டும். அப்படி மணமக்களை வாழ்த்துகின்ற பொழுது 16 பெற்று பெருவாழ் வாழ்க என்று வாழ்த்த வேண்டுமாம். இல்லை என்றால் அந்த மேடையிலே அந்த கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் என்ற அபிராமிப்பட்டருடைய பாடலை படித்தாலே அத்தனை வாக்கியங்களும் அந்த மணமக்களுக்கு கிடைக்கும். மணமேடை அமைப்பதிலும் தத்துவம், அதே போல மணத்திற்கான திருமண அழைப்புதலும் அடிப்பதிலும் ஒரு தத்துவத்தை நம் தமிழர்கள் கடைப்பிடித்தார்கள். அதை நீங்களும் கடைப்பிடித்தால் உங்களுடைய இல்லறமும் நல்லறமாக அமையும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவும் நாள்.
இன்றைக்கு தொடர்ந்து உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும். 6க்கு அதிபதி புதன் ராசியில் இருப்பதனாலே உத்தியோகத்திலே நல்ல மாற்றங்கள் உண்டு. உத்தியோகத்திலே பணி நிரந்தரம் ஆகவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இந்த நிரந்தர பணி கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. தாய் வழி ஆதரவும் உண்டு. தனவரவு திருப்தி தரும் நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. சஞ்சலங்கள் அகலும். நீங்கள் நினைத்தது நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். கடிதம் கடித தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். உதாசீனப்படுத்தியவர்கள் கூட ஓடி வந்து உதவுகின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகின்றது. கல்யாண வாய்ப்புகள் மட்டுமல்ல, வீட்டிலே சுபகாரியங்கள் நடைபெறவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் அது நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்பட்டு மகிழ்ச்சி காணப்போகும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆதாயம் கிடைக்க அலைச்சலை மேற்கொள்ள வேண்டிய நாள். இன்றைக்கு நீங்கள் மிகுந்த அலைச்சலை மேற்கொண்டாலும் கூட ஓரளவுதான் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். உறவினர்கள் பகை உருவாகலாம். வாங்கி போட்ட இடத்தை விற்றுவிட்டோமே என்று கவலைப்படுவீர்கள். பஞ்சாயத்துக்களெல்லாம் இழுபறி நிலையில் தான் இருக்கும். நண்பர்கள் கூட உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வார்களா என்பது சந்தேகம்தான். கிழமை சனி என்பதனாலே இன்றைக்கு சனி பகவானை வழிபடுவது நல்லது. எல் தீபம் ஏற்றினால் நல்லது நடக்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நம்பிக்கைக்குரிய நண்பர்களின் மூலம் நன்மைகள் கிடைக்கின்ற நாள். உங்களுக்கு 2லே ராகு இருப்பதால் பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். தொழிலில் எதிர்பார்த்த வருமானம் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். 3லே குரு இருப்பதால் முன்னேற்ற தடைகள் அகலும். முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி வந்து உதவுவர். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்ம ராகு. எனவே உடல்நலத்திலே கவனம் தேவை. அடிக்கடி உடல்நிலை தொல்லை ஏற்படுகிறதே, மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ளலாமா என்றெல்லாம் நீங்கள் சிந்திப்பீர்கள். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். இன்றைக்கு மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு உண்டு. வாங்கல் கொடுக்கல்களில் ஒரு சிலருக்கு ஏமாற்றங்கள் ஏற்படலாம். 7லே கேது இருப்பதால் குடும்பச் சுமை கூடுதலாகவே இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால்தான் ஆதாயம். குணங்கள் ஒருவருக்கொருவர் மாறுபாடான தன்மை ஏற்பட்டு அதனால் பிரச்சனைகள் உருவாகலாம். 3ஆம் இடத்திலே எந்த கிரகமும் இல்லை. ஆனால் 3க்கு அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். சகாயஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருப்பதால் மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும் நாளாக இந்த நாளை கருதலாம். அதற்கு அடிப்படையாக சனியை வழிபாடு செய்வது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குருவின் ஆதிக்கம் கூடுதலாக இருக்கிறது. நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். பிள்ளைகளின் கல்யாண வாய்ப்புகள் கைகூடலாம். பிள்ளைகளின் எதிர்கால நலன்கிறது நீங்கள் தீட்டிய திட்டங்களும் உங்களுக்கு வெற்றி பெறும். பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். பணியாளர்களாலும் தொல்லை, பக்கத்தில் இருப்பவர்களாலும் தொல்லை ஏற்படலாம். விரயங்கள் கூடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. பதவியில் உள்ளவர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். இன்றைக்கு மட்டும் நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது மட்டுமல்ல, சனிக்கிழமை என்பதால் அனுமன் வழிபாட்டிலும் ஆர்வம் காட்டுங்கள். அனுமன் வழிபாட்டை மேற்கொண்டால் அல்லல்கள் தீரும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொட்டது துலங்கும் நாள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுதலாக இருக்கும். 2ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். வருமானம் தொழிலே திருப்திகரமாக வந்து சேரும். பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை இணைத்துக் கொள்ளலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். இன்றைக்கு சனிக்கிழமை என்பதனாலேயும் ஜென்மச்சனியாக இருப்பதனாலேயும் சனிக்கிழமை சனி பகவானை வழிபடுவது நல்லது. அது மட்டுமல்ல, அதிகாலையிலேயே ஆனைமுகப் பெருமானையும் ஆறுமுகப் பெருமானையும் வழிபட்டால் இனிய வாழ்வு உங்களுக்கு அமையும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள வழிபாடுதான் உங்களுக்கு தேவை. தனுசு ராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுக்கள் முடிவடையும் நாள். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். எடுத்த காரியத்தை எளிதில் முடித்து வெற்றி காண இயலும். நண்பர்கள் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வார்கள். அதே நேரத்தில் 9ஆம் இடத்திலே ராகு. திடீர் தனலாபமும் உங்களுக்கு உண்டு. வரவேண்டிய வாக்கியங்களும் வசூலாகி பரவசப்படுத்தும். மகர ராசி நேயர்களே, குருவின் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் மனக்கோலம் காணுகின்ற வாய்ப்பும் உருவாகலாம். மக்கட்பேறு கிடைக்கின்ற வாய்ப்பும் கூட உருவாகலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிக மிக இனிய நாள். தொட்டது துலங்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. எதிர்பார்த்த சலுகைகள் எதிர்பார்த்த இடத்திலிருந்தே உங்களுக்கு கிடைக்கலாம். புதிய ஒப்பந்தங்களில் கூட கையெழுத்திட்டு மகிழும் வாய்ப்பு உண்டு. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு உறவுகளில் ஏற்பட்ட விரிதல்கள் அகலும் நாள். உதவும் மனிதர்களின் எண்ணிக்கை உயரும். 3ஆம் இடத்திலே செவ்வாய் பலம் பெற்றிருக்கிறார். எனவே உறவினர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். வீடு வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும், மனை வாங்க வேண்டும், மனை கட்டி குடியேற வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டவர்களுக்கு அது கைகூடும் விதத்திலே இன்றைக்கு ஒரு நல்ல காரியம் நடைபெறப் போகின்றது. புதன் பலமாக இருக்கிறார். 3லே புதன் இருக்கின்ற பொழுது மாமன் மைத்துனர் வழியிலும் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். சேமிப்பு கரைந்தாலும் கூட சுப விரயமாகவே இருக்கும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, சுக்கிரனும் சூரியனும் இணைந்திருக்கிறார் நாள். சூரியன் சுக்கிரன் இணைந்திருக்கின்ற பொழுது 3ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன், 8ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன்,
6ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் சூரியன் விபரீத ராஜயோக அடிப்படையிலே இன்றைக்கு செயல்படும். நீங்கள் திட்டமிடாது செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். நட்பு பகையாக்கி கொண்டிருக்கிறது என்று கவலைப்பட்டவர்கள் இன்று மீண்டும் பகை நட்பாக மாறப்போகின்றது. நாணய பாதிப்பு ஏற்படாது. கொடுத்த கடன்கள் வசூலாகும். கொள்கை பிடிப்போடு செயல்படும் இந்த நாள் மிக மிக இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.